பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாச்சுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பாராக. புலம்பல் 3வது அதிகாரம் 24வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: கர்த்தரின் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன் என்பதாக. கர்த்தரின் பங்கு, த லார்ட் இஸ் யுவர் போர்ஷன் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். ஒரு புதிய மாதத்திற்குள் பிரவேசித்திருக்கிற உங்களுக்கு கர்த்தரே உங்கள் பங்காக காணப்படுவார். எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தரே என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும் என்று அறிக்கையிடுகிறதை பார்க்க முடிகிறது. சங்கீதக்காரனாகிய தாவீது கூட கர்த்தரின் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரையே காப்பாற்றுகிறீர், நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு என்று சங்கீதம் 16:5 கூறினார். அதுபோல நீங்களும் ஆண்டவரை பார்த்து நீரே என் பங்கு என்று கூறுங்கள். அவர் உங்கள் பங்காக காணப்படும் போது அது சிறப்பானதாகவும் நேர்த்தியானதாகவும் காணப்படும். ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து காப்பாற்றுகிறவராகவும் காணப்படுவார். பூமிக்குரிய நம்முடைய பங்கை பெற்றுக்கொள்ள அநேக வேளைகளில் நாம் ஆசைப்படுகிறோம். இளைய குமாரன் கூட தகப்பனுடைய ஆசைக்காக ஆசைப்பட்டார். அது அவனை சந்தோஷப்படுத்தும் என்றும் ஆசீர்வாதமாக வாழ உதவும் என்றும் அவன் கருதினான். இந்நாட்களிலும் நிலபுலன்களின் பங்கிற்காக சண்டை பண்ணி அதற்காக நீதிமன்றம், காவல் நிலையம் என்று வாழ்நாட்கள் முழுவதும் அலைகிறவர்கள் அநேக காணப்படுகிறார்கள். சிலர் நிறுவனங்களுடைய பங்கு வாங்கினால் மிகவும் லாபம் என்று கருதி அதனுடைய ஏற்றம் இறக்கங்களை கவனித்து கொண்டே 24 மணி நேரமும் காணப்படுவார்கள். அது அவர்களின் எதிர்காலத்தின் பாதுகாப்பிற்காகவும் கஷ்டமில்லாதபடி ஆசீர்வாதமாக வாழ்வதற்கும் உதவியாக காணப்படும் என்று கருதி அவ்வாறு செய்கிறார்கள். ஆனால் எரேமியா தீர்க்கன் கர்த்தரே என் பங்கு என்று கூறுகிறான். என்னுடைய எதிர்காலமும் சமூக பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் கர்த்தர் என்று அவன் விசுவாசித்தான். ஆகையால் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் என்றும் விசுவாச அறிக்கையிட்டான். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் பங்கு ஆண்டவராக காணட்டும். ஆண்டவரே, நீரே என் பங்கு, என் சுதந்திரம் என்று உங்கள் ஆத்துமாவிலிருந்து அறிக்கையிடுங்கள். அவர் உங்கள் ஆஸ்தியாக ஐஸ்வர்யமாக காணப்படும் போது நீங்கள் திருப்தியான மனரம்யமான வாழ்க்கை வாழ முடியும். அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர், வெள்ளியும் பொன்னும் என்னுடையது என்று கூறினவர். அவர் தருகிற ஆசீர்வாதம் மட்டும் வேதனை இல்லாதது. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலுமில்லை என்று யாக்கோபு 1:17 கூறுகிறது. யெகோவா ஈரே என்ற நாமம் உடையவர் உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். உங்கள் நம்பிக்கை கர்த்தர் மேல் மட்டும் இருக்கும்போது அவர் உங்கள் பங்காக காணப்படுவார். நீங்கள் வாழ்ந்து சுகித்திருப்பீர்கள். ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாச்சுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற முடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒரு புதிய மாதத்திற்குள்ளாய் அழைத்து கொண்டு வந்தீரே, அதற்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் உம்முடைய பிள்ளைகளுடைய பங்காகவும் சுதந்திரமாகவும் நீர் காணப்படுவீராக. இவர்கள் தேவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் கர்த்தர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் வெளிப்படும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இவர்கள் சுகவாழ்வு தொழிற்கட்டும் என்று சொல்லி வாழ்த்துகிறோம். இவர்கள் காத்திருப்புகளுக்கு ஒரு முடிவு உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அப்பா, உம்முடைய பிள்ளைகள் அத்தனை பேருடைய மன வாஞ்சைகளை நிறைவேற்றுவீராக. இன்றைய தினம் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிரும், கண்மணி போல காத்தருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.